சபாநாயகரை தாக்க முயன்றதாக கூறி தேமுதிக எம்எல்ஏக்கள் அனைவரும் நடப்பு கூட்டத்தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து ஒரு வார்த்தையை உபயோகித்த தேமுதிக துணைத் தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட தேமுதிகவினர் சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். அப்போது சபாநாயகர் இருக்கையை தள்ளிவிட்டதாகவும் ஆவணங்களை கிழித்து எறிந்ததாகவும் வெளியேறும் போது சபை காவலர்களை தாக்கியதாகவும் சிலர் கீழே விழுந்ததாகவும் சர்ச்சை எழுந்தது. இதைத் தொடர்ந்து சபை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வது தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தேமுதிக எம்எல்ஏக்கள் மோகன்ராஜ், சந்திரகுமார் ஆகியோர் அடுத்த கூட்டத்தொடர் வரையிலும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அறிவித்தார். திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் இந்த தண்டனையை குறைக்க கோரினார். இதைத் தொடர்ந்து இக்கூட்டத்தொடர் முழுவதும் தேமுதிகவினர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இதன் மூலம் வெள்ளி மற்றும் திங்கள் கிழமைகளில் சட்டசபை கூட்டத்தில் தேமுதிகவினர் பங்கேற்காத நிலை ஏற்பட்டுள்ளது.